பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் திரியேக கடவுளே, எங்கள் எல்லோருக்கும் மேலாக எங்கள் எல்லோரோடும் எங்கள் எல்லோருக்குள்ளும் வாசம் செய்கின்றவரை உம்மை போற்றுகின்றோம். இந்த மகிழ்ச்சியான திருத்துவ ஞாயிறு வழிபாட்டுக்காக உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். எல்லா படைப்புகளோடும் எல்லா சக மனிதர்களோடும் இணைந்து உம்மை துதிக்கின்றோம். இந்த வழிபாட்டில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற அனைவருக்காக நன்றிகளை படைக்கின்றோம். இன்று நடைபெறுகின்ற எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலும் உங்களுடைய திரு பிரசன்னம் உணரப்படவும், இந்த வழிபாட்டு மூலமாக எல்லோரும் இறை ஆற்றல் பெற்றவர்களாக இறை அன்பை பகிர்ந்து கொண்டு சாட்சி பகரும் அருள் தாரும். நீரை மகிமையும் நீரை வழிநடத்திடும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் பரமபிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு மகிமையாகும் இந்த பரிசுத்த திருத்துவ ஓய்வு நாள் வழிபாட்டின் தொடக்கமாக நாம் அனைவரும் அணிந்தறிந்த கீர்த்தனை 5ஆம் கீர்த்தனை சர்வோலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை திருத்துவ கடவுளை நாம் போற்றி துதிக்க அன்போடு அழைக்கின்றேன். சர்வோலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தவைக்கட உயிர்வாம் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தவைக்கட உயிர்வாம் தவையில் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்து ரட்சகனே நமஸ்காரம், தாரணியில் மானுட உயிரடைந்தோங்கு தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தாரணியில் மானுட உயிரடைந்தோங்கு தருவினில் மாண்டோ நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம், ஆருவியாய் அடியாய் அகத்தினில் வாசிக்கும் ஆரிய சித்தே சதா நமஸ்காரம், ஆருவியாய் அடியாய் அகத்தினில் வாசிக்கும் ஆரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரம் நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபம் நித்ய திரியேகா நமஸ்காரம். ஜெபம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்றுபட்ட நாள், இதனை கன்னிக்கூர் நாம் எல்லோரும் மகிழ்கிடவோம். ஆம், கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள்
புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கின்றன. என்றென்றைக்கும் கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை திறந்திரலும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆயிரம் எப்போதும் எப்போதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய குறைவுகளை நாம் எண்ணி பார்ப்போம். திருத்துவ கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் அநேக நிலையில் உணராமல் கடவுளை மறந்து கடவுளை விட்டு வழிவிலகி நாம் குற்றம் குறைகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். நமக்கு பாவம் என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாக இருப்போம். நமக்கு உண்மை இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்மை சீர்பிடித்துக் கொண்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா விதத்தையும் நீங்க நம்மை சுத்தம் செய்வதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவராக இருக்கின்றார். எனவே அந்த உணர்வோடு நாம் நம்முடைய பாவனைக்கு ஜெபமாக ஆயக்காருடைய ஜெபத்தை நாம் 3 முறை ஏற்போம். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையிரும். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையிரும். ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையிரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நாம் ஒவ்வொருவருக்கும் கற்பித்தவர்களே, எல்லோருக்கும் மன்னிப்பவர்களே, நம்முடைய வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தை தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்ளாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்குரிய திருமறை பகுதியாக நாம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயம் 18 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். தூய யோவான் 1 முதல் 18 வசனங்களை நாம் படிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தனக்கு சொந்தமானவர்களே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையிலிருந்து நான் சொல்லியிருந்தேன், அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்பதை ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்புமாக கர்த்தாவே, அனைவருடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய எண்ணங்களும் தியானங்களும் விருப்பங்களும் தொடர் செயல்பாடுகளும் உம்முடைய சமூகத்திற்கு ஏற்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்றும் உயிரோடு இருக்கின்ற மரித்து உயிர்த்தெழும்பிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரை அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பிரதான திருநாளே, இந்த மே மாதத்தின் நிறைவு பரிசுத்த ஓய்வு நாளை நாம் காண பெற்றிருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்முடைய திருச்சபை உலகளாவிய அளவிலே திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கிற ஒரு நாளாகும். எனவே திருத்துவ கடவுளாக இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரில் மீண்டும் அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பகுதியிலே எல்லோரும் அறிந்திருக்கின்ற மிக பொதுவான ஒரு எளிய உண்மையை நற்செய்தியாளர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். என்னவென்றால், கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இது உண்மை. நாம் காணக்கூடிய அளவிலே கடவுள் நிச்சயமாக தென்படுகின்றவர் அல்ல. நமக்கு நன்றாக நினைவிருக்கும் பக்தர் ஒருவர் எழுதிய கீர்த்தனை பாடல், கண்டேன் என் கண் குளிர. உண்மையா அல்ல பொய்யா? நிச்சயம் உண்மை. மிக அழகாக பவுலடியார் அதை சொல்வார். நாம் தரிசித்து நம்பாமல் விசுவாசித்து நடக்கின்றோம். நான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுக்கு முன்பாக படிக்கின்றவர்களே, வண்டலூர் மிக சிறிய கிராமம். அங்கிருந்து நான் சென்ற அந்த கல்லூரியில் படிக்கின்ற பொழுது என்னுடைய உடன் பயிர்கின்ற மாணவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். ஒன்று, வெளிப்புற தோட்டத்திலே அமெரிக்க, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சில மாணவர்கள் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அப்பொழுது படிப்பார்கள். அவருடைய தோற்றத்தை கண்டவுடனே எனக்கு ஒரு புது அனுபவம். ஓ, ஃபாரினர்ஸ், வெளிக்காரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள், இவரோடு படிக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு இடத்திலே என் கல்லூரியிலே, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் மாணவர்கள் நிலையிலும் ஆசிரியர் நிலையிலும் கண் பார்வை இல்லாதவர்கள் பயிர்கின்ற, கற்பிக்கின்ற
இல்லை என்றாலும் நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். நிச்சயமாக இந்த பேருண்மை தான் இன்றைய திருத்துவ நாளின் செய்தியாகவும் நாம் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 17ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீர்கள். அத்தனை பட்டணத்திலே அந்த பட்டணத்திலே பவுல் அங்கு செல்கின்றார். கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய சூழலை போன்று பல் இறை கோட்பாட்டு சூழல், பல தெய்வ வழிபாடு நடைபெறுகிறது. அங்கு எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்றார். பின்பு அவர் எல்லோருக்கும் பொதுவாக இந்த செய்தியை முன்வைக்கின்றார். என்ன செய்தி என்றால், எப்படியாகவும் அப்போஸ்தலர் 17:27 எப்படியாகவும் அவரை நாம் தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக கடவுள் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. பல கடவுள்கள் அங்கே எனக்கு பெயரிடப்படவில்லை, பெயரிடப்படாத கடவுள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு பெயர்கள் இருக்கிறது. யூத கடவுள், பவுல் நம்புகின்ற கிறிஸ்து இயேசு, இன்னும் பல சிலை வணக்கத்துக்குரியவர்கள் எல்லோரும் ஒன்றிணைத்து அவர் சொல்லுகிறார், கடவுள் நம்மில் ஒருவருக்கும் தூரமான எளிதாக புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவ இறையிலே திருத்துவம் என்பதால் மிகவும் கடினமான ஒரு கோட்பாடாக நிறைய சொல்வார்கள். வெரி கன்ஃபியூசிங் கான்செப்ட். கடவுள் தமிழில் அழகாக நாம் அதை சுட்டிக்காட்டுகிறோம். கடவுள் என்றால் கடந்து இருப்பவர், யாருமே அவரை பார்க்க முடியாது, தொட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கிட்டே செல்ல முடியாது. இது ஒரு உண்மை. இன்னொரு உண்மை, எல்லாவற்றுக்கும் உள்ளும் கடந்து வருபவர். God could be felt and realized and understood in every capacity. இதை தமிழில் அழகாக எளிதாக சொல்வார்கள். கடவுளை பற்றி சொல்லும்போது அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கின்றார். கடவுளை வெறும் தூணில் மட்டுமல்ல, துரும்பில் மட்டுமல்ல, மனிதர்கள் மிக அழகாக இயேசுவானவர் தம்மை பற்றி சொல்லும்போது என்னை கண்டவர் பிதாவை கண்டார். யோவான் நிருபத்திலே அழகாக அதை வாக்கியம் எழுதுகின்றார். காணுகின்ற சகோதரத்தில் நீங்கள் கடவுளை காண வேண்டும், அன்பை காண வேண்டும். காணுகின்ற சகோதரத்தில் நீங்கள் அன்பு காட்டாவிட்டால் கடவுளுக்கு எப்படி நீங்கள் அன்பு காட்ட முடியும் என்ற கேள்வியிலே கடவுளின் அன்பை நீங்கள் சகஜமாக சூழலை பார்க்கலாம். எனவே திருத்துவம் கடவுளை பற்றி புரிதலை புரியாமல் வைப்பதற்கல்ல, கடவுள் அந்நியப்படுத்தி புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக. ஒவ்வொரு இந்த திருத்துவ ஞாயிறும் பல எளிதான உதாரணங்களை அருள்வதியாக சொல்வார்கள். எல்லோருக்கும் மிக எளிதான தெரிந்த ஒரு உதாரணம் தண்ணீர் திரவ நிலை, பனிக்கட்டி திடப்பொருள் நிலை, நீராவி ஆவி நிலை. எனவே ஒரே பொருள் H2O, தண்ணீர் திடமாக திரவமாக ஆவியாக இருக்கிறது. சூரியன் வெப்பக்கதிர் ஒளி. சூரியனை நாம் தூரந்து பார்க்கலாம், கிட்டே பார்க்க முடியாது. அந்த ஒளியை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த வெப்பத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அதுதான் மரம், அது தண்டு, வேர், இப்படிதான் பல நிலைகளை திருத்தி சொல்வார்கள். இந்த திருத்தத்தின் கோட்பாடு இன்னும் கடவுளை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த நற்செய்தி போகிறேன். இந்த நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒருவரும் உண்மைதான். உடனே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தாமே கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார்.
வரப்போகிற பரிசுத்தவான் இருப்பேன் சொல்லி கடவுளை இந்த முப்பரிமாணத்திலே மிக அழகாக ஆண்டவர் நினைவுபடுத்தியிருக்கிறார். அந்த திருத்துவ கடவுள், இந்த திருத்துவ கோட்பாடு கடவுளை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய பண்பை புரிந்து கொள்வதற்கு, கடவுளின் பிள்ளைகளாக நாம் எல்லோரும் அந்த பண்பில் வாழ்வதற்கு தான் இந்த திருத்துவ கொண்டாட்டம், திருத்துவ கடவுளை பற்றிய சிந்தனைகள். இந்த திருத்துவ கோட்பாட்டின் மூலமாக கடவுளை பற்றிய உண்மைகளில் 3 உண்மைகள். முதல் உண்மை, கடவுளின் கூட்டு இருப்பு, கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்த கொரோனா ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலை என்னவென்றால் தனிமை, சோலோ, பி அலோன் என்று சொல்லுகின்ற சிந்தனைகள். ஏதோ தனியாக இருந்தால் நாம் தப்பிப்போம் என்று ஒரு சிந்தனை போங்கு. ஆனால் உண்மை அதல்ல. சற்று ஆழ்ந்து பார்த்தா தெரியும், நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது நம்முடைய சமுதாயத்தை காப்பதற்காக, டு சேஃப்கார்ட் தி கம்யூனிட்டி. இந்த கொரோனா மட்டுமல்ல, இந்த நவீன உலகமயமாக்குதல், பல்வேறு நாகரிகங்கள், புது புது கலாச்சாரங்கள், அறிவின் பெருக்கம், இவையெல்லாம் கூட நம்மை தனிமைப்படுத்துகின்றன. ஆனால் கடவுள் இப்பொழுது தனிமையை இனிமை காண்பவரல்ல. கடவுள் இப்பொழுது கூட்டு இருப்பில், கோ எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம இந்திய பெருநாடு இதன் வலிமையை பன்மை என்று சொல்வார்கள். the plurality, வேற்றுமை ஒற்றுமை, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நாடு என்பதல்ல. ஒரே நாடுதான், ஆனால் பல் இனங்கள், பல மொழிகள், பல சமுதாயங்கள், பல கலாச்சாரங்கள். நாம் எல்லோரும் இருக்கிறோம், எல்லோரும் இருப்போம். இன்றைய திருமறை பகல் ஆதியாகமம் 1:1-28 வசனங்கள், சங்கீதம் 2:1-12 வசனங்கள், 2 கொரிந்தியர் 13:11-14 வசனங்கள், நாம் படித்த 1 யோவான் 1:18, எல்லா பகுதிகளுமே ஒரே நேரத்திலே 3 இருக்கின்ற காட்சி. ஒரு தத்துவமாக யோவான் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அதுவே தேவனாக இருந்தது. அகைன் அண்ட் அகைன், முப்பரிமாணத்திலே கடவுளோடு இருக்கின்ற, கடவுளாக இருக்கின்ற, கடவுள் என்று சொல்லுகின்ற இந்த நிலைகள். படைப்பின் துவக்கத்திலே கடவுள் பூமி வானத்தை படைத்தார். அப்பொழுதே அந்த படைப்பிற்கு பயன்படுத்திய செயல்பாடு அவர் வார்த்தை மூலமாக, வார்த்தையானது குமாரன் என்று பொதுவாக பார்க்கிறோம். அதே கடவுள் தண்ணீர் திரளின் மேல் அசைவாடுகின்ற கடவுள், ஒரே இடத்திலே 3 இருக்கின்ற காட்சி. இயேசு அடிக்கடி சொல்லுவார், நான் தனி மரம் அல்ல, பிதா, நான், எனக்குள் கடவுளின் ஆவி, இந்த 3ம் ஒன்றாக எப்பொழுதே இருக்கின்றோம். கடவுள் எப்பொழுதே தனிக்காட்டு ராஜாவாக நம்மை விட்டு தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கின்ற, தனித்து உரைகின்ற கடவுள் அல்ல. எப்போது குடும்ப உறவிலே, கூட்டு உறவிலே, கூட்டு இருப்பிலேதான் தன்னை எப்போதும் நிறுவுகின்றார். இன்றைய கொரோனாவுக்கும் உலக புது கலாச்சாரத்துக்கு நாம் நிச்சயமாக அடிபடியாமல், ஒருவேளை நாங்கள் இப்பொழுது தனித்திருப்பதும் இந்த கூட்டு இருப்பை உறுதி செய்யலாம், சமுதாயத்தின் நாட்டையும் காக்கதான், உலக கலாச்சாரங்களை நிச்சயமாக நாம் தொடர்ந்து வைத்திருப்போம். the peaceful coexistence. இந்த கொரோனா காலத்திலே கூட உலகையே அச்சுறுத்துகின்ற மிகப்பெரிய செய்திகள் ஒன்று, இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த போர். இஸ்ரேல் உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஒரு நல்ல 1960 ஆண்டுகளிலே அப்பொழுதே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை என்றால், we differ but we will exist together.
நாங்களும் வேறு, ஆனால் நாம் ஒன்றாக இருப்போம். இதுதான் உடன்படிக்கை. உலகே நீங்களும் நானும் வேறு, ஆனால் நாம் ஒன்றாக இருப்போம். தென்னிந்திய திருச்சபை உருவாகிற பொழுது முன்பாக வைக்கப்பட்ட நல்ல ஒரு சொற்றொடர் என்றால் we agree to disagree. 4 ட்ரெடிஷன், பிரெஸ்பிட்டேரியன், காங்கிரிகேஷனல், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், வேறு வேறு தாற்பயங்கள். We have difference, but we want to agree. We differ, but we want to express our differences with agreement. என்று சொல்வது நல்ல சிந்தனை. இதான் திருத்தம், பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். நாம் எல்லோருமே வேறுபட்டிருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக திருத்தம் சொல்ற நல்ல சிந்தனை, கடவுள் எப்படிப்பட்டார்? அவர் ஒன்றாக கூட்டு செயல்பாடு. மூவர் என்று சொன்னாலும் எல்லா காரியத்திலும் அவர்கள் இணைந்து செய்கிறவர்கள், ஒன்றாக கூட்டாக செயல்படுபவர்கள். இந்த கூட்டு செயல்பாடு கடவுளின் செயல்பாடு. அந்த கடவுளின் செயல்பாட்டுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் நம்முடைய உடற்கூறு, உடல் அமைப்பு. கடவுள் படைத்த நம்முடைய மனித சாயம், மனித அமைப்புகள், கை, கால், கண், காது, பல உறுப்புகள். எல்லா உறுப்புகளும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன, அது வேலை பார்க்குது. ஆனாலும் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. It is integrated by the brain system, by the nervous system, by the bone system, by every system. கை தன் வேலை பார்க்கிறது, கால் சும்மா இருக்க முடியாது. கால் ஏதோ வேலை பார்க்கிறது, கை சும்மா இருக்க முடியாது. அது வேலை பார்க்கும், ஆனாலும் ஒன்றாக ஒருமித்து செயல்படும். படைப்பின் தொழில், மீட்பின் தொழில், பாதுகாப்பு தொழில் என்றெல்லாம் கடவுளை தொழில் ரீதியாக நாம் பிரித்து விடாமல், இந்த எல்லா தொழிலுமே கடவுள் ஒருவரே பல்வேறு பரிமாணங்களிலே பகிர்ந்து கொண்டு ஒன்றிணைந்து செயல்படுகின்றார். அரசியல் பல்வேறு துறைகள், ஒவ்வொரு துறையிலும் என் துறை என்று சொல்லி தனித்து நாம் செயல்பட முடியாது. We need to operate individually, but with due cooperation and integration. கடவுள் பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தராகிய கடவுள் அவர் தொடர்ந்து செயல்படுகின்றார். நம்முடைய தவறான பாரம்பரிய புரிந்துகொள்ளுதல், ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவாளர் வேலை செய்தார், 3 ஆண்டு காலம் குமாரன் வேலை செய்தார், அதுக்கு பின்பு அந்த வேலையை யார் பார்ப்பது? பரிசுத்தாவி செய்கிறது. நான் நினைத்து ஒரு இல்லை. தொடக்கம் முதல் கடைசி வரை எல்லா வேலையும் 3 செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக கடவுளின் முப்பரிமாணத்தை நாம் காண முடியும். நம்முடைய செயல்பாடுகள், we all should involve in cooperation, in working and not working. நாம் வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் எந்த துறையில் இருந்தாலும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்ன செய்தி என்றால், இந்தியாவிலே தொழில் ரீதியாக மனிதர்களை அந்நியப்படுத்த வேண்டாம். இந்த தொழில் அற்பமானது, இவர்கள்தான் செய்ய வேண்டும் சொல்லி சில நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். எல்லா தொழிலும் புனிதமானது. இன்று முற்கால பணியாளர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். யார் அந்நியப்படுத்தப்பட்டாரோ, துப்புரவு தொழிலாளர்கள் என்று குறைத்து மதிப்பிடப்பட்டாரோ அவர்தான் இன்று நம்முடைய உயிர் காக்கும் தோழர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர், அரசு பணியாளர்கள். நாம் எல்லோருமே, இது ஒரு இருவர் அல்ல, நாம் எல்லோருமே முன்கள பணியாளர்கள். இறைவன் முன்கள பணியாளராக பிதா, குமாரன், பரிசுத்தாவியே அனைத்தையும் சேர்ந்து செயல்படுத்துகின்றார். நாம் சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து பணியாற்றுவோம். நாம் பல்வேறு துறை இருந்தாலும் நம்முடைய எல்லா பணிகளும் ஒரே நோக்கை நோக்கி இறை ஆவியோடு செயல்படுத்தப்பட வேண்டுதல் இந்த இறைவன் நினைவுறுத்துகின்றார். மூன்றாவதாக திருத்துவ இந்த
கோட்பாட்டிலே கூட்டு நித்திய வாழ்வு என்ற தன்மையை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். கோ இட்டர்னல், கோ எக்ஸிஸ்டன்ஸ், கோ ஒர்க்கிங் என்பதை போன்று கோ இட்டர்னல். இதை ஒருவேளை சற்று மொழிப்படியும் சொல்லலாம், நித்திய சஞ்சீவி. சஞ்சீவி என்ற வார்த்தை ஒருவேளை அது வடமொழி சொல்லாக இருக்கலாம். சிரஞ்சீவி என்ற வார்த்தையை நாம் சொல்லலாம். சிரஞ்சீவி என்று சொன்னால் காலத்தை வென்று என்றென்றும் வாழ்வர். சிரஞ்சீவி என்ற வார்த்தை, நீங்கள் சிரஞ்சீவி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு உடனடியாக யோவான் 3:16 ஞாபகம் வேண்டும். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் என்பது நித்திய வாழ்வு. இது காலத்தை வென்ற வாழ்வு. இதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. கடவுளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நான் முதலில் குறிப்பிட்டதை போன்று பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியவர் பிதா, இடைப்பட்ட காலத்துக்குரியவர் குமாரன், நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்துக்குரியவர் பரிசுத்த ஆவி என்றால் மூவருமே தொடக்கமும் முடிவும் இல்லாதவர்கள். காலத்தை வென்றிருக்கின்ற ஒரு உண்மைதான் இறை உண்மை. கடவுள் படைக்கின்ற பொழுது படைப்பை நாம் யோசித்து பார்க்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு நினைச்சிருப்பாரு இந்த படைப்பு? எத்தனை ஆண்டுகள்? நிச்சயமா கடவுள் படைக்கிறது இந்த ஆண்டுகள், இந்த படைப்புகள் தொடர்ந்து வாழ்வதாக. there is no stop. இன்று உலகளவிலே வாழ்வு தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை மட்டுமல்ல, உணவு பற்றாக்குறை மட்டுமல்ல, பொருள் பற்றாக்குறை மட்டுமல்ல, எல்லாவற்றுமே பற்றாக்குறையாகி we all become endangered species. கடவுள் கூட, கடவுளை பற்றிய புரிதல் கூட இன்று மறைந்து போகின்ற endangered நிலைக்கு தள்ளப்படுகின்ற நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று வெளிநாடுகளிலே இறை மறுப்பு கோட்பாடு இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் என்றும் நித்தியமாக காலத்தை வென்று இருக்கின்றவர். அவர் மட்டுமல்ல, யாரெல்லாம் கடவுளை நம்புகின்றாரோ, கடவுள் எவையெல்லாம் படைத்தாரோ அனைத்திலே தொடர்ந்து வாழ வேண்டும். மிக சாதாரணமாக ஏதோ நாம் ஈகோ சண்டே அன்னைக்கு யோசிப்போம். சிட்டுக்குருவி எங்கே, வெட்டுக்கிளிகள் எங்கே? சிறுவர்கள் நாங்கள் விளையாடும் போது மழைக்காலங்களே சற்று வெளியே வந்தால் அழகான புல்வெளியிலே சிவப்பு நிறத்திலே பட்டுப்பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் அழகாக கையில் எடுத்து நான் விளையாடுவோம். அதெல்லாம் எங்கே? எல்லாமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய திட்டம் எல்லாமே என்றென்றும் வாழ வேண்டும். மனிதர்கள் என்றென்றும் வாழ வேண்டும். இந்த பூமி என்றென்றும் வாழ வேண்டும். தண்ணீர் என்றென்றும் இருக்க வேண்டும். காற்று என்றென்றும் இருக்க வேண்டும். காற்று தட்டுப்பாடுகள் டெல்லியிலும் என்று முதலில் சொன்னால் இப்போது நமக்கு எல்லா இடத்திலும் காற்று தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு. ஆனால் சர்வ படைப்பாளராக கடவுள் படைக்கிறது இவைகள் தொடர்ந்து வாழ வேண்டும். there is no limit. இறைவனுக்கு எல்லைகள் இல்லை. கோ இட்டர்னல் என்று சொல்லும்போது கடவுளும் கடவுளை சார்ந்த அனைத்திற்குமே எல்லைகள். நமக்கு யாருமே எல்லைகள் தேவையில்லை. இந்த வானில் எல்லை, தண்ணீரின் எல்லை, நிலத்தின் எல்லை, நிறத்தின் எல்லை, நம்முடைய அறிவின் எல்லை. கோ இட்டர்னல் கடவுள் தமக்கு எந்த எல்லைகளை அவர் போட்டுக் கொள்ளவில்லை. காலத்தை வென்று எப்பொழுதும் இருக்கின்றார். அந்த பண்பை தான் இந்த இறைவன் கண்போடு நினைவுபடுத்துகின்றார். கோ எக்ஸிஸ்டன்ஸ், கோ ஒர்க்கிங், கோ இட்டர்னல். இந்த பண்புகளை கடவுளையும் கடவுளை நம்புகின்ற அந்த எல்லோருக்கும் நாம் நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் இந்த திருத்துவ ஞாயிறு கண்போடு அடைப்படுகிறது. விதமாக கடவுள் உதவி விடுவிப்பவராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். எங்களுக்கு மேலாக எங்களோடு எங்கள் உள்ளே என்றும் இருக்கின்றேன்.
நாங்கள் எல்லோரும் திருத்துவ கடவுளின் சாயலை பெற்றவர்களாக, திருத்துவ கடவுளின் பண்பை பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். மனுக்குலமும் படைப்பனைத்தும் கூட்டு இருப்பிலும், கூட்டு செயல்பாட்டிலும், கூட்டு நித்திய வாழ்விலும் நாங்கள் உறுதி பெற அருள்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக விடுவோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக நம்முடைய வாழ்த்துதலை அதிக மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த தினம் இந்த வாரத்தில் தன்னுடைய சிறப்பு நாட்களை காண்படைய நம்மோடு வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்படைய நம்மோடு வாழ்த்துகின்றோம். Today, the 30th of May 2021, இன்று தன்னுடைய திருமண நாளை காண்பவர்கள் திருமதி மர்லின் திரு ஜெபி தம்பதியர். மே 31ஆம் நாள் பிறந்த நாளை காண்பவர்கள் செல்வி பர்ஷியா இன்ஜினியரிங், டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இமானுவேல். அந்த திருமண நாளை காண்பவர்கள் திருமதி ரவி திரு சாவனன் ராஜபாண்டி தம்பதியர். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரஞ்சித் சிங் தம்பதியர். ஜூன் 1ஆம் நாள் பிறந்தநாளை காண்பவர்கள் திரு விஜய் சாமியல் அவர்கள், திரு டி மஹிவன் ஜான்சன் அவர்கள். ஜூன் 2ஆம் நாள் பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வி லீனா ரத்னகுமாரி அவர்கள். ஜூன் 3ஆம் நாள் பிறந்தநாளை காண்பவர்கள் திரு கிறிஸ்டோபர் சாமுவேல் ராஜ் அவர்கள். ஜூன் 4ஆம் நாள் பிறந்தநாளை காண்பவர்கள் திரு வின்சென்ட் ஜே பால் அவர்கள். ஜூன் 5ஆம் நாள் பிறந்தநாளை காண்பவர்கள் திருமதி ஜோசபின் மேரி அவர்கள், வைஃப் ஆஃப் மிஸ்டர் சஹாய பிரசாத். திரு இஎம் அருண் அவர்கள். இவர்கள் அனைவரையும் நம்மோடு வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்டிலே நாம் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த கொரோனா 2ஆம் அலை உலக நாடுகள் அநேக நாடுகளிலே சற்று குறைந்துள்ளது. இந்த கடந்த ஒரு வாரத்திலே ஓரளவு இந்தியாவிலும் முக்கியமாக தமிழ்நாட்டிலும் குறைந்து கொள்வதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். எல்லோருடைய ஒத்துழைப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து நாம் கவனமாக இருப்போம். அரசு வழிகாட்டும் முறைகளை முழுமையாக கடைபிடிப்போம். லாக்டவுன், முடக்கம், ஊரடங்கு என்று சொன்னால் முழு மனதோடு அதை வரவேற்று நாம் வீட்டிலே தங்கியிருப்போம். குறிப்பாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிக்கவும், அநேக அன்பர்கள், இறைப்பணியாளர்கள், அன்பு சகோதரர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள். அவர்கள் எழுந்திருக்கின்ற குடும்பங்களை நாம் தொடர்ந்து ஆறுதல் கொடுப்போம், அவர்கள் நாம் ஜெபிப்போம். நம்முடைய உதவிக்கரங்களை இயன்றவர்களை நாம் மீண்டு அழைப்பு கொடுக்கிறோம். கவனமாக இருப்போம். இந்த காலம் நாம் எளிதாக நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, தெளிவோடு, இறை ஆற்றலோடு நாம் வெற்றி பெற கடவுள் உதவி செய்வார். இந்த நேரத்தில் சிறப்பாக நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் எல்லோருக்கும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். கடவுளுடைய கிருபையால் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதற்கொண்டு நாளைய தினம் மே மாதம் 31ஆம் நாள் வரை கடந்த 6 ஆண்டுகளாக சிஎஸ்ஐ மாம்பலம் திருச்சிகளில் இறைப்பணி ஆற்றுகின்ற நல்லது வாய்ப்பை, கிருபையை, மகிழ்ச்சியை கடவுளுக்கு தந்தார். எனவே என்னுடைய சார்பிலும் என்னுடைய மனைவி திருமதி வியூலா ஜான்சன் அவர்கள் சார்பிலே, என்னுடைய மகன் திரு ஜெசின் மேத்யூ அவர்கள் சார்பிலே, என்னுடைய அன்பு மகள், மருமகன், பேரக்குழந்தை
சிங் மற்றும் என்னுடைய பேர குழந்தை ஜேன் அட்வென்ஷியா அவருடைய சார்பில் அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்த 6 ஆண்டுகளில் உடன் பணியாளராக உடன் விசுவாசிகளாக நிகழ்ந்த எல்லா ஜெபங்களுக்காக, ஒத்துழைப்புகளுக்காக, பங்களிப்புகளுக்காக திருச்சபை குடும்பத்தார் அனைவரையும் உடன் பணியாற்றிய செயலர்கள், குழு, ஆலோசனை குழு அன்பர்கள், ஆலய பணியாளர் மற்றும் பல்வேறு வேலைகளில் நமக்கு உதவி செய்த நண்பர்கள், நம்முடைய செயின்ட் அகஸ்டின் பள்ளி பிரின்சிபல், உடன் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நம்மை சூழ்ந்திருக்கிற நம்முடைய முக்கியமாக நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு வழங்குகின்ற நம்முடைய மேன்லி 2வது குடியிருப்பு வாசிகள், இந்த பகுதியில் மக்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளை நாங்கள் உங்களோடு தெரிவித்துள்ளோம். கடவுளுடைய திருவிழா நாங்கள் ஜூன் மாதம் 1ஆம் நாள் முதல் பல்லாவரம் தூய ஸ்தேவான் தமிழ் திருச்சபையில் இறைவனை ஆற்ற அனுப்பப்படுகின்றோம். அங்கும் தொடர்ந்து கடவுளுக்கு மகிமையாக இறைவனை ஆற்றியதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த முடக்க காலங்களில் ஒருவேளை என்னுடைய வீட்டை நான் உடனடியாக காலி சில லாக்டவுன் தடைகள் இருப்பதனாலே 1ஆம் தேதி அங்கு நான் பணி ஏற்றுக்கொள்கின்றேன். பணியை அங்கு தொடர்ந்து கடவுள் உதவி செய்கின்றார். காலத்துக்கு ஏற்ப மிக விரைவில் நான் இங்கிருந்து குடிபெயர்ந்து அங்கு பல்லாவரம் அங்கு ஆயர் இல்லத்திலே வாசனையிலே அங்கு நாங்கள் தங்கி தொடர்ந்து பணியாற்ற இருக்கின்றோம். நம்முடைய சிஎஸ்சி மாமலம் திருச்சபைக்கு நம் அருகில் உள்ள கிங்டம் சர்ச் இறையரசு ஆலயம் அவருடைய ஆயராக இதுதான் பணியாற்றுகிறவர்கள் ஜெபராஜன் அவர்கள் இங்கு பணியாற்ற வருகின்றார்கள். ஆயவர்கள், ஆயிரம் அவர்கள் குழந்தை அவருடைய அன்போடு நீங்கள் வரவேற்று அவருடைய இணைந்து இறைப்பணியை நீங்கள் கடவுளை மேம்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக அனைவருக்கு அன்பான நன்றியை தெரிவித்துள்ளோம். நம்முடைய திருப்பணியை குறிப்பாக மாமலத்தின் சிறப்பு என்னவென்றால் நம்முடைய ஜெப சாட்சி, அவ்விதமாக நம்முடைய கிராம ஊழிய சாட்சி இதை தொடர்ந்து பெறும்படியாக அன்போடு நான் கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய மாபெரும் கிருபையினாலே நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, எல்லா படைப்புகளையும் நீர் வாழச் செய்கின்றீர். எங்களோடு சேர்ந்து நீர் வாழுகின்றீர். கூட்டு இருப்பிலே, கூட்டு செயற்பாட்டிலே, கூட்டு நித்திய வாழ்விலே நிச்சயமாக கடவுளின் பண்பை நாங்கள் இன்று உறுதிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பளிக்கிறேன். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்திடும் என்று ஆலயத்தின் பெயர்கள் வாசிக்கப்பட்டு மற்றும் மற்ற எல்லோரையும் சிறப்பு நாட்டு காண்பில் எல்லோருடைய கரங்களை குறைக்கிறோம். அனைவரையும் ஆசிரியம் நீண்ட ஆயுசத்தாலும் நன்றியுடன் வாழ செய்யும். அவ்விதமாக தொடர்ந்து உலகளவிலே ஒரு புதிய ஒரு ஆரோக்கியம் பெறத்தக்கதாக எல்லா இந்த கொரோனா அச்சுறுத்தலிருந்து, நோய் தொற்றின் பாதிப்பிலிருந்து உலக சமுதாயத்திலே காத்தலும். உலக மக்கள் அனைவரும், உலக படைப்புகள் அனைவரும் கர்த்தர் குணமாக்குகிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டு புது வாழ தொடங்க அருள்தார். என்னுடைய கூட்டு வாழ்விலே நாங்கள் கடவுளை உறுதிப்படுத்து, எனது கூட்டு செயல்பாட்டிலே நான் கடவுளை உறுதிப்படுத்து, ஒன்றையும் அழிக்காமல் எல்லோரும் எல்லாம் என்னும் வாழ வேண்டும் என்ற நித்திய வாழ்வின் உறுதியை நான் வெளிப்படுத்த அருள்தார். உலக திருச்சபை ஆசிரியம், இந்திய திருச்சபை ஆசிரியம், எல்லா பேராயங்களை, எங்களுடைய பேராயத்தை, எல்லா ஊழியர்களை, குறிப்பாக சிஎஸ்சி மாவட்ட திருச்சபை ஆசிரியம், குடும்பங்களை ஆசிரியம், உலகிலே பாதிக்கப்பட்ட மக்கள், இழப்பை சந்தித்த மக்கள், இன்னும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மக்கள், பதற்றத்தோடு மூச்சோட முறையிலே என்று நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் உடைக்கிறார்கள் படிக்கிறோம். ஆறுதல் படுத்தியலும், ஆற்றல் படுத்தியலும்,
ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியினுடைய அனைத்து உறவும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும், அனைத்து மக்களோடும், அனைத்து உயிர்களோடும் இன்றும் சதாபலம் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய சமாதானம் நம்மோடும் எல்லோரும் என்றும் நிலைத்திருப்பதாக.